ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சூப்பரான பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிறதா, நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜினா என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடிச்ச பிறகு உண்மையாக ஸ்கோப் இருக்கா இல்லையா, அப்ராடில் என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குது, சேலரி எவ்வளோ வரும், இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் கூட படித்தவங்களில் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நான் எடுக்க போகிறேன், பட் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யாராவது சஜஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12th நீங்கள் கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருக்கணும். பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் இருந்தால் உங்களால் பண்ண முடியும். மேக்ஸ் இல்லாட்டி கூட ஓகே. பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஒரு சில பேர் டபுள் டேமாக படிப்பாங்க, அதாவது பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு படிப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலே போதும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவை கிடையாது, மேக்ஸ் தேவை கிடையாது, பட் பயாலஜி கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி பண்ண முடியும். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். 3 years நீங்கள் காலேஜோட ஸ்டடீஸை பண்ணுவீங்க. 1 year வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில், பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் 1 year வந்து இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணலாம். ஓகே, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜினா என்ன? இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான காலேஜில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட். ரொம்பவே பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் வந்து ஒர்க் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஒரு இடத்துல படிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட டைப்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் வந்து தெரப்பி வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகே, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்மனாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இருப்பாங்க. அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட டாக்டர் தான் வந்து பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்மனாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியான டாக்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இப்போ மயக்க மருந்து டிபார்ட்மெண்ட் அனஸ்தடிஸ்ட் இருப்பாங்க. அனஸ்தடிஸ்ட் ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா பல்மனாலஜிஸ்ட் வெறும் 1000 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதோட டிபார்ட்மெண்ட்ஸ் காலேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பல்மனாலஜிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிஎம் பல்மனாலஜிஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு காலேஜில் சீட்ஸுமே வந்து ரொம்பவே கம்மி தான். அதனால் படித்து முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் பல்மனாலஜிஸ்ட் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி முடித்தவங்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த பல்மனாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கனால இந்த ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிட்டியில் 2-3 பல்மனாலஜிஸ்ட் இருப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு நார்மலான சிட்டியில். பெரிய பெரிய சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 பல்மனாலஜிஸ்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 150 பல்மனாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பாக ஒரு பல்மனாலஜிஸ்ட் இருப்பாங்க. இப்போ மதுரையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல்மனாலஜிஸ்ட்டே ஒரு 10 பேர் 15 பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு சான்சஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், இதோட காலேஜஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கனால பல்மனாலஜிஸ்ட்டும் கம்மியாக தான் வெளியே வருவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து லட்சக்கணக்கான பேர் சேர்றாங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் முடிச்சுட்டு வந்த பிறகு லட்சக்கணக்கான பேர் வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா முடிச்சுட்டு வெளியே நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ரொம்பவே கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஜாப் ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களை சீக்கிரமாக வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னீஷியன் திரும்பியும் அந்த பொசிஷனுக்கு வேற ஒரு கேண்டிடேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் உங்களுக்கு ஈக்குவலான டேலண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபாக இருப்பீங்க, பட் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால் உங்களை வெளியே வந்து அனுப்புறது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ நீங்கள் அனஸ்தீசியா டெக்னாலஜிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் இடத்துல அந்த அங்கேருந்து வெளியே போன ரிசைன் லெட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை சீக்கிரமாக வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. பட் இந்த ரெஸ்பிரேட்டரி டெக்னீஷியன், கார்டியாக், பல்மனரி, பர்ஃபியூஷன் டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களை விட்டுட்டாங்க அப்படின்னா வேற அந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து வேற ஒரு பீப்புள்ஸ் வந்து கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி வந்து ரொம்பவே வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்ராடில் வந்து சீக்கிரமாக பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாம். பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவைப்படுவாங்க.
ஸோ வந்து பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி படித்தவங்க அப்ராடுக்கு வந்து சீக்கிரமாக பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாம். இதுக்கு அப்ராக்சிமேட் சேலரி பார்த்தீங்கன்னா 2024 ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஓமன், துபாய், அபுதாபி, சவுதி, கல்ஃப், இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் குவைத், இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் ஆஃப் நவ் வந்து 1,70,000 வந்து சேலரி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 1,70,70,000 இப்போதைக்கு 2024 சேலரி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் படித்து முடிச்சுட்டு வெளியே வருவீங்க. ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக 2 lakhsலேருந்து 2,50,000 நீங்கள் வாங்குறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா 4 lakhs நீங்கள் படிப்பீங்க, 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ராடு போக முடியும். அப்படி இருக்கும்போது மொத்தம் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அப்ராடு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 2.5 lakhs சேலரி பெர் மந்த்துக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி யாராவது படிக்கணுங்கிற விருப்பத்தில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். காலேஜஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி நீங்கள் படிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி பண்ணலாம். எம்எஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி தமிழ்நாட்டில் உங்களுக்கு கிடையாது, பட் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, 2 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது பண்ணால் பெரிய பெரிய டியூட்டராக நீங்கள் போகலாம், பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு வந்து டியூட்டராக போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக போகலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஹெட்டாக போகலாம். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா பல்மனாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதாவது இந்த கார்டியாக் பல்மனாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்கள் போகலாம். அப்புறம் வந்து பல்மனரி ஃபங்க்ஷன் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து வந்து பல்மனாலஜிஸ்டோட கன்சல்டன்ட்க்கு நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில், கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களால் வேலை பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது உங்களோட சேலரியோட அவுட்புட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களை சீக்கிரமாக வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னா கூட உங்களை சீக்கிரமாக அனுப்ப மாட்டாங்க, ஒரு மேனேஜ் பண்ணி உங்களை வச்சுப்பாங்க. ஸோ பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட்டு அந்த டாக்டருக்கெல்லாம் உங்களால் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே பண்ணலாம். இன்கேஸ் இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி யாராவது தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, பட் என்ன டிபார்ட்மெண்ட் வேல்யூவாக இருக்குன்னு யாராவது தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். +1 ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் நான் முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து அப்ராட் போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக 99% உங்களால் அப்ராட் போக முடியும். சில பேர் வந்து வெளிநாட்டில் பிஜி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளிநாட்டில் பிஜி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் யூரோப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கனடா, எகிப்து, நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏ, யூகே, அமெரிக்கா, லண்டன், இந்த மாதிரி எகிப்து கண்ட்ரீஸில், யூரோப் கண்ட்ரீஸில் நீங்கள் வந்து பிஜி பண்ணீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, பிஜி டிப்ளமோ அப்படின்னு சொல்லுவாங்க. 1 இயர் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படித்தா போதும், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே நீங்கள் படிக்கலாம். அப்படி படிக்கும் போது உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பெர் மந்த்துக்கு யூரோப் கண்ட்ரீஸில் நீங்கள் போனீங்கன்னா 3 lakhs to 4 lakhs வந்து தாராளமாக நீங்கள் இப்போ சம்பாதிக்கலாம். இன்னும் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் படித்து முடிச்சு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வெளியே வரும்போது கண்டிப்பாக அப்போ உள்ள சேலரி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ யாராவது இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட், பாராமெடிக்கலில் ஒரு தரமான டிபார்ட்மெண்ட். ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்டோட காலேஜஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் மார்க் கம்மி தான், ஒரு 50% இருந்தாலே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போதுமானது, மார்க் கம்மி தான், பட் எங்கே காலேஜஸ் அவைலபிளாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல, பட் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொஞ்சம் கம்மியான ஃபீஸில் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, அதுவும் வித்தவுட் டொனேஷனில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எனக்கு ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே கம்மியான ஃபீஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்களுமே அட்மிஷனுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, பாராமெடிக்கல் எனி டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர், மெரைன், ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்கணும், தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான ஃபீஸில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் மறக்காமல் இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ கைடன்ஸ் தான், 24/7 தான். எந்த டைம் நீங்கள் கால் பண்ணாலும் காலை பிக் பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்படி இன்கேஸ் கால் பிக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கோர்ஸோட டீடைல்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.